வணக்கம் அன்புறவுகளே. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த நேரத்தில் ஏன்டா பண்ண அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்மையிலேயே நல்ல உறவுகளோட உரையாடுவது எப்படி என்றால், இந்த காலங்களில் கடந்து வந்த காலங்களில் நான் பயின்றது கண்ணாடி மாளிகைக்குள் இருந்து கொண்டு கல்லறிவதற்கு சமமானது. உண்மையிலேயே எப்படி உண்மைதான் அது. நம்ம வார்த்தைகளை பார்த்து ரொம்ப நிதானமாக பேச வேண்டியிருக்கு. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும், வெல்லும் கொள்ளும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வார்த்தைகளை சரியாக புரிந்து உணர்ந்து பேச வேண்டியிருக்கு. நம்ம ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா எப்படி வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம், நல்லா முட்டு கொடுக்கலாம். ஆனால் அவங்க நல்லது செஞ்சாலும் சரி கெட்ட செஞ்சாலும் சரி அதுக்கு ஒரு பலத்த ஒரு இது இருக்கும். அதே போல் தான் ஒருத்தர் பிடிக்கலைன்னா என்ன வேணாலும் சொல்லி கீழே இறக்கி விடலாம். அவங்க எவ்வளோதான் நல்லது இருந்தாலும் எதாக இருந்தாலும் கீழே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்கள எதை ஒன்று பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பு கதவுகளும் திறந்திருக்கும். சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தி வரணும். அதுக்காக ஒருத்தவங்க அதாவது களத்தில் நிற்கிறோம், அதுதான் விஷயம். ஒதுங்கி ஓடலை இல்லை. ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றக்காக அவங்க ஒரு மெஜாரிட்டியும் கிடையாது, ஒன்றும் இதில் மைனாரிட்டி தான். தென் அதுக்காக தோத்துட்டாங்கன்றதுக்காக அவங்க இல்லைன்னு ஆயிருமோ. அவங்கள நம்பியும் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா கேமில். சிஎஸ்கேக்கு ஒரு டீம் ஓகே, அது கப்படிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கத்தான் செய்யுது. ஸோ அரசியல்லையும் நிறைய விஷயங்கள் இதே போல் தான். நம்ம அரசியல் பேசணுன்னா அது வேறு விதமாக போயிடும். நிறைய நட்பு உறவுகளையும் சரி மற்ற உறவுகளையும் பகைத்து கொள்வதற்கு சமமாக போயிடும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிடிச்சிருக்கிறது போல் நமக்கு பிடிக்கும் இல்லையா. அவங்கவுங்க பிடிச்சது அவங்கவுங்க வச்சுக்குவாங்கப்பா. அதை விட்டுட்டு ஏன் போட்டு மல்லு கட்டி உருண்டு இப்படி தான் அதை அப்படின்னு தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. வந்தவங்க எத்தனையோ பேர், இருந்தவங்க எத்தனை பேர், மாண்டவர் எத்தனையோ பேர். ஸோ எல்லாரும் எல்லா வளமும் பெறணும், எல்லா நலமும் பெறணும். இங்கே அரசியலில் நுழைஞ்சு வெற்றி கொடி நாட்டி வாகை சூழ்ந்தவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேரிசன் வேறு பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இப்படி பார்த்தீங்களா, எங்களால் இப்படி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. நீ வாக்களிச்சிட்டேன்றதுக்காக அவர் தான் நல்லவர், நீ வாக்களிக்கல அவங்க ஆப்போசிட் டீம்னா கெட்டவங்க அப்படின்னு இருக்கா இல்லையா. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது, ஒவ்வொரு விஷயம் கவலைப்படுறாங்க இல்லையா. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் இனிமேல் தான். கேம் இட் ஸ்டார்ட். ஓகே, எல்லாரும் எல்லா வளமும் பெறணும், எல்லா நலமும் பெறணும். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.